ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ராசி பலன் இன்று 27/9/2024 விநாயக பெருமானை பணிந்து இன்றைய ராசி பலனுக்குள் செல்லலாம். இன்று புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் சக்தி வழிபாடு. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 அதேபோல் சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:56 அதாவது மாலையிலே விளக்கேற்றுகின்ற நேரத்தை சொல்கின்றேன். காலையிலே நாம் எப்போதுமே குறிப்பாக அனுதினமுமே காலை 4 விளக்கேற்றுவது மிகவும் நல்லது, இல்லத்திற்கு நல்லது. இல்லத்திலே லட்சுமி கடாட்சம் தங்கும். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே நாம் விளக்கேற்ற வேண்டும். அது நம்முடைய இல்லத்திற்கு சௌபாகியங்களை கொண்டு வரும். ஆகவே இப்போது நான் சொல்வது மாலையிலே விளக்கேற்றும் நேரத்தை பற்றி, சரியா? அடுத்து இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை காலை 6 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை 2 வேளைகளே சுக்கிரஹோரை இருக்கின்றது, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்றைய திதி இன்று மாலை 5:34 வரை தேய்விரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி விரதம். அதாவது ஏகாதசி திதி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் முழு விரதம் இருக்கலாம், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள். ஆகவே இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. சந்திராட்டமும் இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் படிப்படியாக நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு, பணியிட மாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வருகின்ற நாள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பணப்பற்றாக்குறை தீரும். பற்றாக்குறை என்பதே இல்லை என்ற நிலை உண்டாகும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும். அருமையாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாள் ஏகாதசி விரதமும் சேர்வதால் புரட்டாசி மாத ஏகாதசி. இன்றைய ஏகாதசி விரதம் இருந்தால் அது 100 வருடம் ஏகாதசி விரதம் இருந்த பலனை நமக்கு கொடுக்கும். எனவே இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற ஏகாதசி திதி என்று ஏகாதசி விரதம் இருந்தால் மிகவும் நல்லது. ஆகவே மேஷராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை பணிவோம். பெருமாளை பணிந்து நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பகத் தருவான மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவோம். இன்று ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை பணிகின்ற நாள். பெருமாளை பணியுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். புதிய முயற்சிகள் என்றால் அவையும் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். அவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருந்தால் அது இன்றைய தினம் தீரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள்.
திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை வகையிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் குறிப்பார்கள். ஊரிலேயே நல்ல பெரிய மண்டபமாக பார்த்து அதை புக் செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். வேலை மனதுக்கு சந்தோஷத்தை தரும். ஒரு சில நேரம் அலுவலகத்துக்கு ஏன் செல்கின்றோம் என்று தோன்றும். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு வேலையை காதலித்து செய்வீர்கள். வேலையை நன்றாக அனுபவித்து செய்வீர்கள் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னபடி ஏகாதசி இன்றைய தினம். ஆகவே பெருமாளை வணங்குங்கள். இன்று 12 ராசிக்காரர்களுமே பெருமாள் வழிபாடு செய்வது உத்தமம், நல்ல பலனை தரும் நமக்கு. ஆகவே எல்லோரும் பெருமாளை வழிபட்டு வாழ்க்கையிலே நற்கதி பெறுவோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அவர்களோடு நல்ல சௌஜன்யமாக பழகுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டு. எல்லா விதத்திலும் தலை சிறந்த ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள், இன்றைய ஏகாதசி திதி வேறு, இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெறுகின்ற நாள். ஆகவே மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நாள் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளை பெருமாளை வழிபட்டு இன்றைய நாளினுடைய நற்பலன்களை மேலும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சந்திரன் போல குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய மனம். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. செய்கின்ற வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற நாள். அற்புதமான நாள். கடன் பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். கடன் இருந்தால் கடனை எல்லாம் கொடுத்து விடுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் விரைவிலே நல்ல செய்தி வரப்போகின்றது. குழந்தை உங்களுடைய இல்லத்திலே தவழப்போகின்றான் அல்லது தவழப்போகின்றாள். ஆணோ பெண்ணோ நல்ல ஒரு சத்சந்தான பிராப்தி கிடைக்கப் போகின்றது. அதனை மகிழ்ச்சியோடு வரவேற்க காத்திருங்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும். உங்களுடைய சுய தொழிலிலே நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்களா, நல்ல வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய பதவிக்கு முயற்சி செய்கின்றீர்களா, அது வெற்றியை தரும். இப்படி நீங்கள் என்ன நினைத்து நல்ல முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அது வெற்றியை தருகின்ற நாள். பெருமாளை சேவித்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்கின்ற பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் இன்றைய தினம் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது இன்றைய நாளிலே. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அந்த வகையிலே இன்று நாள் நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. மேல் அதிகாரிகளோடு ஒத்துழைப்போடு செல்லுங்கள். அவர்கள் சொல்வற்றை மறுபேச்சு கேட்காமல் கேட்டுவிடுங்கள். அப்படி செய்தால் இன்றைய நாளிலே உங்களுக்கு வருகின்ற கெடுபலன்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் உங்களுடைய சமயோஜித புத்தியாலே நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய நாள். இறை அருள் துணையாக இருக்கும். ஏகாதசி நாள் பெருமாளை பணிந்து இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் ஒன்று கைக்கு வரும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய சித்தி உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மருத்துவரை சென்று சந்திக்காத ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு. ஆகவே முன்னேற்றம், நல்ல உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். மருந்து மாத்திரைகளே வேண்டாம் என்கின்ற அளவுக்கு உடல் நலத்திலே நல்ல சீராக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில், நீங்கள் செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம், அல்லது அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு அவை உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவராக இருந்தால் புதிய வேலை, நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளை நீங்கள் பெருமாளை வழிபட்டு நாளின் மேலும் சிறப்பு அம்சங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்றன. நீங்கள் கேட்க மாட்டீர்கள், ஆனால் உங்களை தேடி தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்றன. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மன சந்தோஷம் அதிகரிக்கின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்றன. கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பீர்கள். தை மாதம் வைத்து கொள்ளலாமா அல்லது மாசி மாதம் வைத்து கொள்ளலாமா என்று உறவினர்களோடு ஆலோசனை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பேங்க் லோன் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த மாற்றம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆகவே எல்லா விஷயத்திலும் மிகவும் அருமையாக இருக்கின்றது. எல்லா விதத்திலும், வீடு சம்பந்தமாகவும் சரி, தொழில் சம்பந்தமாகவும் சரி, சுற்றுப்புறம் சம்பந்தமாகவும் சரி, எல்லா விதத்திலும் உங்களுக்கு நாள் அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் பெருமாளை பணிந்து மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியம், ஆணோ பெண்ணோ, குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். எதிர்காலத்திலே அடுத்த வருடம் உங்களுடைய இல்லத்திலே ஒரு குழந்தை தவழும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கின்றது. மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதை செய்ய வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்திலே குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். இன்றைய தினம் அதற்கான காலம் கணிந்திருக்கிறது, செய்யுங்கள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அலுவலகத்திலே புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும், சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் இறை அருளையும் பெற்று தருகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நாள் நன்றாக இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு செல்ல வேண்டும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே கோவிலுக்கு போ என்று அழுத்தி சொல்வதில்லை. கோவிலுக்கு சென்றுதான் தீர வேண்டும் என்று கட்டளை இடுவதில்லை. இதெல்லாம் நாமே செய்ய வேண்டும். நாமவே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அனுதினமும் ஆலயம் செல்வது நல்லது. குறிப்பாக செவ்வாய் வெள்ளி செல்வது மிக மிக நல்லது. அனுதினமும் செல்ல முடியவில்லை என்றாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளே தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். இன்றைய தினம் புரட்டாசி ஏகாதசி திதி வேறு. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுவோம். எல்லா வளமும் பெறுவோம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். அமைதியாக இருங்கள். சந்திராட்டமும் இருக்கின்றது. உங்கள் ராசி அதிபதி குரு அவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சந்திராட்டம தினத்தன்று, அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் புரட்டாசி ஏகாதசி திதி. இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பெருமானை வணங்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கும். அவற்றை ஆஞ்சநேய பெருமான் சரி செய்து விடுவார். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌன விரதம் கடைபிடியுங்கள். மௌன விரதம் கடைபிடித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். எதிலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடவே கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். அலுவலகத்திலே உங்களை விட சீனியர் அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் இன்றைய தினம் நீங்கள் எதுவும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். சந்திராட்டம தினத்தன்று நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அவற்றை சமாளிப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு மதியை கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த மதியால் நீங்கள் இந்த விதியை வெல்ல வேண்டும். அது எப்படி முடியும் என்றால் மௌனமாக இருந்தால் முடியும். பேசவே கூடாது. பேசாமல் இருங்கள். எல்லாமே சரியாக நடக்கும். ஆகவே சந்திராட்டம நாள். இன்றைய நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டோடு கடக்க வேண்டிய நாள். அப்படியே செய்யுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். வெகு நாட்களாக திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு நன்றாக பழகுகின்றன. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்று 12 ராசிக்காரர்களுமே நான் சொன்னது போல் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே அருகிலே இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். ஆண்டாள் நாச்சியாரை வழிபடுங்கள். ஆழ்வார் பெருமக்களை வழிபடுங்கள். எல்லோரையும் வழிபட்டு இன்புற வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு தொல்லை இல்லை. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலில் கவனம் தேவை. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு வந்து போகும். ஆகவே இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தால் எத்தனையோ சாதிக்கலாம். ஆனால் நம்முடைய நாவு இருக்கின்றதே, அது பேச வேண்டிய நேரத்திற்குத்தான் பேச வேண்டும். இறைவன் 32 பற்களை போட்டு நாவை சிறையிலே வைத்திருக்கின்றான். எதற்காக? நாம் அனாவசியமாக எந்த விதமான பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் நாவை வாய் என்கின்ற சிறைக்குள் வைத்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைநாமத்தை, இது போன்ற நாள் நமக்கு நாளும் கிரகமும் சரியில்லாத நாட்களிலே இறைநாமத்தை சொல்ல வேண்டும். ஆகவே இறைநாமத்தை சொல்லி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பணம் வந்தாலே முகத்திலே தேஜஸ் ஏறிவிடும் அல்லவா? ஆகவே இன்று உங்களுடைய முகம் மிகவும் பொலிவாக இருக்கும். காரணம் உங்களிடம் இருக்கின்ற பணம். புதிதாக இது வாங்கலாமா அது வாங்கலாமா என்று யோசனை செய்வீர்கள். கையில் இருக்கின்ற பணத்தில் என்ன வாங்கலாம்? புதிதாக நகை வாங்கலாமா, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா என்று யோசனை செய்து கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளை நீங்கள் மேலும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏகாதசி விரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபடுங்கள். மிகவும் சிறப்பான நாளாக மாறும். மேலும் சிறப்பான நாளாக மாறும். அஷ்டலக்ஷ்மி தங்குவாள் உங்களுடைய இல்லத்திலே. ஆகவே சிறப்பான நாளாக இருக்கின்றது. பெருமாளை பணிந்து இன்றைய நாளை 12 ராசிக்காரர்களும் நன்றாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, நமக்கெல்லாம் வாக்தேவியாக இருந்து நமக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடிய அன்னை சரஸ்வதியினுடைய கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்திலே அற்புதமான முறையிலே கலைவாணிக்கு ஒரே ஒரு இடத்தில்தான் கோவில் இருக்கின்றது. அற்புதமான முறையிலே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திலே அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவில். கூத்தனூர் என்கின்ற அருமையான ஒரு ஊரிலே, மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்திலே சென்றால் பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகே இருக்கின்றது இக்கோவில். கூத்தனூர் சரஸ்வதி கோயில் என்று அழைப்பார்கள். கல்விக்குரிய தெய்வமாக கருதப்படுகின்ற சரஸ்வதிக்கு அமைக்கப்பட்டுள்ள தனிக்கோயிலாகவும் இது கருதப்படுகின்றது. கலைவாணிக்கு தனிக்கோவில்கள் என்பது மிகவும் அரிது. அந்த வகையிலே கூத்தனூரில் மட்டும்தான் கலைவாணிக்கு தனிக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு 2018ஆம் ஆண்டு குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திலே சரஸ்வதி பூஜை விழா ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் சரஸ்வதி பூஜைக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பதிவை போடுகின்றோம். நீங்கள் எல்லோரும் சென்று வழிபட வேண்டும் என்பதற்காக. இந்த கோவில் முன்புறம் 3 நிலை ராஜகோபுரங்களை கொண்டுள்ளது. கோவில் அமைப்பு அற்புதமாக இருக்கின்றது. கோவிலினுடைய முன்புறம் 3 நிலைகளுடைய ராஜகோபுரம் உள்ளது. முன்மண்டபம் வேலைப்பாடுகளோடு அமைந்துள்ளது. முன்மண்டபம் மிகவும் அழகான வேலைப்பாடுகளோடு அமைந்துள்ளது. அலங்கார மண்டபம் முகப்பிலே அம்பாள் சுதை உள்ளது. கர்ப்பகிரக விமானம் கர்ணக்கூடுகள் அந்தராளம் உள்ள மாறுபட்ட விமானமாகும். 2 பிற்கால கல்வெட்டுகள் மட்டும் உள்ளன. இந்த தலத்திலே மூலவராக சரஸ்வதி காணப்படுகின்றாள். வெண்ணிற ஆடையிலே வெண் தாமரையிலே பத்மாசனத்திலே அமர்ந்து கீழ்கையிலே சின்முத்திரையும் இடக்கையிலே புத்தகமும் வலக்கையிலே வலது மேல் கையிலே அட்சரமாலையும்
இடது மேல் கையிலே அமிர்த கலசமும் தாங்கி அழகாக அமர்ந்திருக்கின்றாள் அன்னை கலைவாணி. ஒட்டக்கூத்தன் என்னும் தமிழ் கவிஞனுக்கு சரஸ்வதி தேவியினுடைய அருள் கிடைக்க பெற்று ஒட்டக்கூத்தன் வழிபட்டதால் கோவில் அமைந்துள்ள ஊர் கூத்தனூர் என்று பெயர் பெற்றது. கவிபாடும் திறமை வேண்டி கலைமகளை வேண்டி நினைத்தார் ஒட்டக்கூத்தர். கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அழகாக அமைத்து தட்சிண வாகினியாய் ஓடும் ஹரிசொல் பாந்தியின் நீரால் அபிஷேகம் செய்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார். ஒட்டக்கூத்தரினுடைய தொண்டிலே மகிழ்ந்த நாமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி ஆக்கினார். தனக்கு பேரருள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றுக்கரை சொற்கிழத்தி வாழியே என்று பரணி பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தர். நம்பிக்கை, இந்த கோயிலுடைய நம்பிக்கை என்னவென்றால், பள்ளிக்கு சேர்க்கும் முன்பாக குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து ஆசி பெற்று செல்வதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். சாதாரணமாகவே விஜயதசமி என்று நாம் என்ன செய்வோம்? அக்ஷராபியாசம் என்று சொல்லிக் கொடுப்போம். குழந்தைகளுக்கு நெல்மணியிலே எழுத வைப்போம். அதனை இங்கே செய்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தேர்வு எண்களை கோவிலிலே இங்கு குறித்து வைப்பதும் உண்டு. ஆனால் அது தவறு. கோவிலுடைய சுவர்களிலே நாம் எதையும் எழுதக்கூடாது. கஷ்டப்பட்டு அவர்கள் வெள்ளை அடிக்கின்றார்கள். அதிலே நாம் நம்பரை எழுதலாமா? உன்னுடைய நம்பர் என்னவென்று அவளுக்கு தெரியாதா? யார் யாருக்கு என்னென்ன அருள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே ஆலயத்திலே இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். ஆகவே இந்த கூத்தனூர் சரஸ்வதி, அதாவது ஆலயங்கள் நமக்கெல்லாம் இருக்கின்ற பொக்கிஷங்கள். இந்த ஆலயங்களை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆலயத்திலே இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. மனதிற்குள்ளாக வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா, என்னுடைய நம்பர் இந்த நம்பர், பார்த்துக்கொள் தாயே என்று கலைவாணியை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். கூத்தனூர் சரஸ்வதி கோவிலிலே மகாமகமும் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்துக்கு சென்று இந்த நவராத்திரியிலே நாம் வழிபடுவோம். இந்த நவராத்திரியிலே கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு சென்று வழிபட்டு நம்முடைய சந்ததியினர் நன்கு படிப்பதற்கும் நமக்கு நல்ல ஞானம் கிடைப்பதற்கும் சரஸ்வதி தேவியை பணிந்து வாழ்விலே கல்வி வளம் பெறுவோம். கல்வியும் ஞானமும் பெற்றுவிட்டால் நமக்கு எல்லாம் தேடி வரும். ஆகவே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இந்த திருக்கோவிலுக்கு சென்று அன்னையை வழிபட்டு கலைவாணியின் அருளை பெற்று வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.